சிம்மம், சிம்ம ராசிக்காரர்களே, இந்த ஏப்ரல் 28க்கு பிறகு உங்கள் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. அதாவது சேமாக இருக்காது. நீங்கள் இதுக்கு முன்னாடி எதெல்லாம் அனுபவிச்சிங்களோ அதெல்லாம் இனி நீங்கள் அனுபவிக்க போகிறதில்லை. கஷ்டங்களை சிம்மம் கடக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கே டைரக்டாக இம்பேக்டை கொடுக்குற 5 பெரிய கிரகங்கள், சக்தி வாய்ந்த கிரகங்கள் ஒரே நேரத்தில் வேலை செய்ய போகுது. ஆனால் ஒரு தவறை மட்டும் சிம்மம் பண்ணினா அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் முழுமையாக தவற நேரிடும். இந்த வீடியோவை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் நகர போறீங்க. நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த நன்மைகள் நடக்க போகுது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, இது சாதாரண ராசி பலனோ கணிப்போ கிடையாது. இப்போதைய கிரக நிலை அடிப்படை மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாய் சிம்மத்துக்கு இருக்கு. முதல்ல முக்கியமானது என்னன்னா, சூரியன் மிகப்பெரிய அளவில் சாதகமாக மேஷத்தில் இருக்கு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சிம்மத்திற்கு பலம் கிடைக்கும். நீங்கள் உடல் ரீதியாக பலமானவர்கள் தான், ஆனால் மனதளவில் பலவீனமானவர்களாக இருக்கிறீங்க. சமீப காலமாக உங்களுடைய மனதை சில பேர், உங்கள் கூடவே இருக்கக்கூடிய சில பேர் ரொம்ப நோகடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதை சொன்னால் சிம்மம் கஷ்டப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே அவங்க அந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க முன்னாடி நீ என்னதான் செஞ்சாலுமே நான் இனி தளரப்போவதில்லை, நான் எதுக்குமே கலங்க மாட்டேன் அப்படின்னு உங்களுடைய மனம் திடகார்த்தமாக மாறப்போகுது. லீடர்ஷிப் சிம்மத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தலைமை தாங்கினாதான் அந்த காரியம் நிறைவேறும், அந்த காரியம் கைகூடும். உங்களுடைய தலைமை மிகப்பெரிய அளவில் தலை சிறந்து விளங்க போகுது. திடீர்னு மிகப்பெரிய எழுச்சியை சிம்மம் அடையும். நேற்று வரைக்கும் உங்களுக்கே தெரியாது, நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, நான் இப்பேற்பட்ட பாதையை தேர்ந்தெடுப்பேனா, நான் இந்த வழியில் நடந்து செல்வேனா. ஏன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இல்லையா. மிகப்பெரிய அளவில் சிம்மம் கனவுகளை நோக்கி மிக எளிமையான பாதையை தேர்ந்தெடுக்க போகுது. ஆனால் சனி பகவான் மீனத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு லேட்டாக நடக்கும், டிலேவாக நடக்கும். நீங்கள் நாம் எவ்வளோதான் அவசரமாக செஞ்சாலுமே நமக்கு மட்டும் நல்லது உடனே நடக்க மாட்டேங்குதே. நம்முடைய உறவினர்கள் எல்லாம் நம்மை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நாம் இன்னும் அதே இடத்துல இருக்கிறோமேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த தாமதம் உண்மையான தாமதம் கிடையாது. காலம் உங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய பரீட்சை அந்த சனி பகவான் உங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய மனநிலையை அவர் கணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மென்டல் ப்ரெஷர், நீங்கள் மென்டலி ஸ்டேபிளாக இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுடாதீங்க. முக்கியமாக யாரை திட்டினாலும் கடவுளை மட்டும் திட்டிடாதீங்க. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், எல்லாரை விட உண்மையாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த தெய்வம் எதுவுமே பண்ண மாட்டேங்குதேன்னு தெய்வத்திடம் கோபத்தை காட்டாதீர்கள். இதே நேரத்தில் உங்களுடைய கிரகங்கள் மிகப்பெரிய அளவில் தெய்வ சக்திகளை ஈர்க்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதனால் சிம்மம் எந்த அளவுக்கு உங்கள் மேலேயும் தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் வச்சு நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சாலே போதும், குலதெய்வம் கூடவே வரப்போகுது. அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இனி சிம்மத்திற்கான காலம். ஒரு மனுஷன் முயற்சி செய்யும் பொழுது குலதெய்வம் துணை இல்லைன்னா அந்த காரியத்தில் வெற்றி பெறுவது கொஞ்சம் கஷ்டம். அதே குலதெய்வத்துடைய துணை பக்கபலமாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட தடை வந்தாலும் அந்த தடையை எளிமையாக தாண்ட முடியும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை கரியரில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே இந்த காலகட்டத்தில் தான் நடக்க போகுது. இந்த 2026 ஜூன் மாதம் வரைக்குமே
நீங்கள் சந்தேகத்தோடு தான் இருப்பீங்க. நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேனா மாட்டேனா அப்படின்ற சந்தேகம் கிடையாது. யாரை பார்த்தாலுமே இவர்கள் நமக்கு நன்மையானவர்களாக இருப்பாங்களா இல்லை நமக்கு கெட்டது செய்வாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையே தான் சிம்மம் இருக்கும். காரணம் என்னன்னா, அத்தனை துரோகங்களை நீங்கள் கடந்த காலத்தில் சுமந்துட்டீங்க, அத்தனை ஈட்டிகளை முதுகில் வாங்கிட்டீங்க. நீங்கள் வேலை பார்க்கிறவராக இருந்தாலும் சரி, நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வாய்ப்பு நிச்சயமாக வந்தே தீரும். அதாவது எதிர்பார்க்காத அழைப்பு பிரபஞ்சத்தின் மூலமாக நிச்சயமாக உங்களை தேடி வந்தே தீரும். அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப திடகார்த்தமாக இருக்கணும். காரணம் என்னன்னா, மெர்க்குரி என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை குழப்பிவிடும். அதனால் ஒரு நல்ல வாய்ப்பையே நீங்கள் தவறான டெசிஷனில் மிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் இது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி முன்னோக்கி நடந்திருந்தீங்கன்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல நன்மைகளை அனுபவிச்சிருப்பீங்க. இல்லை இது நமக்கு சரி வராது அப்படின்னு தப்பான முடிவை எடுத்திருந்தீங்கன்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை நன்மையான வாய்ப்புகளையும் சிம்மம் இழக்க நேரிடும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் முடிவை எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலே போதும், மனதிற்குள் குழப்பம் நிச்சயமாக உருவெடுக்கும். அந்த குழப்பம் வந்துடுச்சுனாலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, 5 நிமிடம் தியான நிலையில் அமர்ந்து அந்த சிவபெருமானை நெஞ்சில் சுமந்து நீங்கள் தியானம் பண்ணாலே போதும், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில் உங்களுடைய ஆழ் மனதில் ஒலிக்கும். அந்த பதிலை பின்தொடர்ந்து முடிவை எடுத்தாலே போதும், சிம்மம் மேலும் மேலும் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போகுது. அதாவது தலை குனிஞ்சு இத்தனை நாளா சிம்மம் வாழ்ந்தாச்சு, இனி உங்களை ஏளனமாகவும் கேவலமாகவும் நினைத்தவர்கள் முன்னிலையில் சிம்மம் தலை நிமிர்ந்து ராஜ தோரணையுடன் வாழப்போகுது. இந்த ஏப்ரல் 28, அதாவது ஏப்ரல் மாதத்துடைய முடிவிலிருந்தே உங்க கையில மணி ஃப்ளோ, பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணம் சுழன்றுக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்னைக்கு வருதுன்னா அதிலிருந்து ஒரு பாதியை நீங்கள் செலவு செஞ்சதுமே அந்த இடத்தை நிரப்புவதற்கு இன்னொரு பணம் உங்கள் கையில் வந்தே தீரும். அப்படி பணம் நிரம்பி இருக்கும் பொழுது தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை சிம்மம் தவிர்த்தே ஆகணும். அதாவது இந்த நேரத்தில் உங்களுடைய ஆசைகள் பெருக்கெடுத்து ஓடும். ராகு என்ன செய்யும்னா ஆசையை தான் கொடுக்கும். தயவு செய்து இது நாள் வரைக்கும் சிம்மம் ஆசைக்கு பின் நடந்து நடந்து மாய வலையில் விழுந்ததெல்லாம் போதும். இனி விழுந்த இடத்திலிருந்து சிம்மம் எழுந்து நிற்க வேண்டிய காலம். அதாவது நீங்கள் 10,000 ரூபாயை ஒரு இடத்துல போட்டு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு இடத்துல பணத்தை போட்டு இரட்டிப்பாய் பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சு பணத்தை இழந்து நீங்கள் மிகப்பெரிய மன உளைச்சல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதே தவறை மறுபடியும் செய்யாமல் இருங்க. அதாவது திடீர்னு உங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும், இல்லைன்னா உங்களை பார்த்து யாராவது உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கணும், எனக்கு உங்கள் கூட இருந்தால் நேரம் போகிறதே தெரியல, நான் வாழ்க்கையில் முன்னேறிடுவேன் அப்படின்னு யாராவது உங்களை புகழ்ந்து பேசினால் தயவு செய்து இந்த காலகட்டத்தில் சிம்மம் நம்பாமல் இருக்கணும். அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஆசைக்கு பின் நடக்காமல் இருக்கணும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தயவு செய்து ஒரு விஷயத்துல நீங்க இறங்குவதற்கு முன்பாக இது காலகாலத்துக்கும் நம்மை வாழ வைக்குமா அப்படின்ற இந்த ஒரு கேள்வியை மட்டும் நீங்க உங்ககிட்டயே கேட்டுக்கிட்டு அந்த விஷயத்துல இறங்குங்க. மனம் சரின்னு சொன்னா இறங்குங்க, இல்ல தேவையில்லை இது தற்காலிகமானது தான் அப்படின்ற ஒரு பதில் உங்களுடைய மூளைக்கு வந்ததுன்னா தயவு செய்து அந்த காரியத்தை அங்கேயே நிறுத்திடுங்க. ஏன்னா சிம்மம் கையில் பணம் புரளும் பொழுது பல பேர் அந்த பணத்தை அபகரிக்கணும் அப்படின்னு நினைப்பார்கள். உறவுகள், அதாவது ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் என்ன நடக்கும்னா இந்த காலகட்டத்தில், ஏன்னா கிரகங்கள் பணத்தை தரும் பொழுது மன உளைச்சல்களையும் சேர்த்து தரும்.
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, உங்களுடைய மனைவி அதை தவறாக புரிஞ்சிப்பாங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களா நீங்கள், இதை பாருங்க பல்லி கத்துது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களா நீங்கள், உங்களுடைய வீட்டில் நீங்கள் எதை சொன்னாலுமே அதை தப்பாக தான் புரிஞ்சிப்பாங்க. தயவு செய்து நீங்கள் அந்த விஷயத்தை காதில் வாங்கி மனசில் ஏற்றி நீங்கள் கஷ்டப்படாதீங்க. நன்மைகள் சொல்லுங்க, கேட்கலனா விட்டுடுங்க. எமோஷ்னலாக பேசுகிறத தயவு செய்து நிறுத்துங்க. கோபப்பட்டு ஒரு வார்த்தை நீங்கள் தப்பாக பேசிட்டா கூட அதை காலகாலத்துக்கும் அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த வார்த்தையை பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேவையற்ற சண்டைகளை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா சிம்ம ராசி ஒரு இடத்துல இருந்து அந்த சண்டையில் கலந்துக்கிட்டா மிகப்பெரிய அளவில், அதாவது சாதாரணமாக முடியக்கூடிய விஷயம் கூட மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்து சிதறிவிடும். அதனால் வரக்கூடிய காலங்களில் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் நீங்கள் முடிந்தவரை அமைதியாக இருந்தாலே போதும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மேலும் வளர முடியும். தொழிலில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாதது மிகப்பெரிய வேலை வாய்ப்பில் போய் சிம்மம் அமரப்போகுது. அதன் மூலமாக நீங்கள் இது நாள் வரைக்குமே காணாத செல்வத்தை காண போறீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செல்வ செழிப்புகளை வாரி வழங்க போகுது. நன்மைகள் நடந்தே தீரும். நீங்க எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு வெகு விரைவில் நடந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த 2026 நடுப்பகுதி, அதாவது ஜூன் மாதத்திற்கு மேல நீங்க மற்றவர்களை விட நிச்சயமாக ஒரு படி உயர்ந்து தான் இருப்பீர்கள். நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். சிம்ம ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றிகள்.